தமிழ்நாட்டை காப்பாற்ற தூய சக்தி 2.0 ரெடி ஆகிட்டுருக்கு. ஏற்கனவே இருக்க தூய சக்தியை நினச்சாலே தொண்டையெல்லாம் கவுது. இதில் இன்னொரு தூய சக்தியா அப்படின்னு யாரும் பீதி எல்லாம் ஆகாதீங்க. வரட்டும்பா, வரட்டும். என்ன இப்போ அவர் தான் ஆரம்பிக்கட்டுமே. அண்ணாமலை அண்ணன் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு பேர் ஆதரவு தெரிவிக்கும், எவ்வளவு பேருக்கு எக்ஸைட்டடாக இருக்குது. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது சார். இதையே பார்த்துட்டோம், அதை நம்ம பார்க்க மாட்டோமா? அண்ணாமலை என்ன நமக்கு என்ன புதுசா? அவர் ஏற்கனவே நம்ம கூட அவர் என்னென்ன செய்வாருன்னு தான் எல்லாருக்கும் நல்லா தெரியுமே. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு புது பாதையில் போகிறேன் அப்படின்னு சொன்னார்ல. அண்ணாமலை அண்ணன் என்றைக்குமே பாஜக பிரீடு தான், அதில் யாருக்கும் எந்த டவுட்டும் வேண்டாம். அதுலேருந்து அவரே நினச்சாலும் அவரால் வெளியில் வர முடியாது. இப்போ தாவேக்காவையும் இன்ஸ்டாவையும் பிரிக்க முடியுமா? அதே மாதிரி தான் அண்ணாமலை அண்ணனும் பாஜகவும் அதை பிரிக்க முடியாது. அண்ணாமலை அண்ணன் பாஜகவோட ஸ்டைலை மாற்ற சொல்லியிருக்கிறார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இது வரைக்கும் நான் கேள்விப்படாத விஷயம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. அண்ணன் இன்னைக்கு போட்டு உடைச்சார். டேய், நான் ட்ரைனிங் எடுத்ததே தேமுதிகவில் தான்டான்ட்டார். அவர் லக்னோவில் படிக்கிறப்ப ஏதோ ஒரு இன்டர்ன்ஷிப்புக்காக 3 மாதம் வந்துட்டு போயிருந்துருக்கிறாராம். அது கேப்டனுக்கு தெரியுமா சார் அப்படின்னு நான் கேட்குறேன். அவங்க கேட்குறாங்க. அதாவது அண்ணனுக்கு அரசியலோட ஆரம்ப பாடசாலையை அங்கேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கான். அங்கேருந்து நான் கற்றுக்கிட்டது தான். 17 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் நான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்குறேன். ஒரு வழியாக அண்ணன் அறிவிச்சிட்டார். ஆக்சுவலி அதை ஏன் அறிவித்தார், அந்த அறிவிக்கிற ஸ்டைல்னு ஒன்று இருக்குல்ல. அதாவது நாளை காலை 12 மணி இந்த ஆடியோ ரிலீஸ் மாதிரி அரசியல் கட்சி ரிலீஸுக்கு அண்ணன் சொல்லியிருக்காரு. அந்த டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி, அந்த டைமிங் ஆக்சுவலி அவர் சொல்கிறதுக்காக வச்ச டைமிங் இல்லை. நான் இந்த டைமுக்கு சொல்லுவேன், நீ ஏற்றுக்கிட்டியா ஏற்றுக்கலையான்றதை நீ சொல்லிடு அதுக்கு முன்னாடி, அது உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே. இப்போ ஐயா மோடி கிட்ட சண்டை போட்டு, ஐயா அமித்ஷா கிட்ட சண்டை போட்டு அங்கேருந்து பிரிஞ்சு வெளியில் வந்துட முடியுமா? நான் தெரியாமல் கேட்குறேன். இப்போ அண்ணன் வெளியில் வர்றேன்ட்டார். பாசகவில் என்ன கொள்கை பிடிக்கலை, ஏன்னா எல்லாத்தையும் பிடிச்சி தானே போய் சேர்ந்த. அண்ணனோட ட்ராக் ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அச்சு அசல் பாஜகக்காரன் கூட அப்படி பண்ண மாட்டான், ஆர்எஸ்எஸ்காரன் கூட அப்படி பண்ணியிருக்க மாட்டான், அவ்வளவு வீரியமாக பண்ணியிருக்க மாட்டான். அண்ணன் இது வரைக்கும் எடுத்தது எல்லாமே கோயில், மதம், சாதி, அவ்வளவுதான். இது வரைக்கும் அண்ணன் எடுத்த அரசியல், முன்னெடுத்த அரசியல் அதுதான். இந்த இப்போ சொல்கிறாரு, நான் வந்து ஒரு பாரம்பரியமான தமிழன். அண்ணன் கர்நாடகாலேருந்து இங்கே கிளம்பி வர்றப்போ அங்கே ஒரு வார்த்தையை வதச்சிட்டு தான் வந்தாப்புல. ஐ எம் ப்ரவுட் கன்னடிகான்னார். ஐ எம் ப்ரவுட் கன்னடிகா, இது அவர் வாயிலேருந்து வந்த வார்த்தை இன்னைய வரைக்கும் இருக்குது. நான் எங்கே போனாலும் சொல்லுவேன், நான் எதுக்காகவும் மாற்ற மாட்டேன். நான் வந்து ஒரு கன்னடன் அப்படின்றதுல பெருமை. அதுக்கப்புறம் அது கூட வந்து ஏதோ வந்து ஒரு இதில் ஒரு எந்தூவில் சொல்லிட்டான்னு வச்சுக்கோமே. ஏன்னா அந்த க்ரௌடு, அவங்க கொடுத்த அந்த மரியாதை, அதெல்லாம் பார்க்குறப்ப அவங்க கூடவே அந்த இது வீசில் அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வரும் இல்லையா, அதனால அண்ணன் அதை சொல்லிட்டார். இப்போ அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இவங்க கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக படாத பாடுபட்டேன், எவ்வளவோ எடுத்து சொன்னேன், ஒரு விஷயத்தை கூட கேட்க மாட்டேன்ட்டாங்க. அதுலேயும் 2025 நான் சொல்லிட்டேன் நான் கிளம்புறேன். ஆனால் அவங்க தான் எலெக்ஷனை முடிச்சுட்டு போங்கன்னா அண்ணன் முடிச்சுட்டு போயிட்டார். மொத்தமாக முடிச்சு 4 சீட்டு இருக்குன்னு தானே இவ்வளோ பேசுறியா? ஒரு சீட்டு தான். இந்த எலெக்ஷனில் அண்ணனுக்கு சீட்டும் கொடுக்கல. ஆக்சுவலி இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை. அதே நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆள் திடீர்னு எந்திரிச்சு சிஎம் சீட்டில் போய் உட்காந்துட்டாப்லையே, நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லி அண்ணனுக்கு யாரோ ஒருத்தன் ஐடியாவை கொடுத்துருக்கா, இல்லை அண்ணனுக்கே அந்த ஐடியா வந்துச்சான்னு தெரியல. ஆக்சுவலாக இப்போ அவரோட மெயின் டார்கெட்டு விஜய் சார் தான், சிஎம் சார் தான். அதை தெளிவாக சொல்லிட்டாப்புல. அதை அழகாக எப்படி சொல்லிக்காப்புல, நான் தூரத்தில் நின்று கை காமிச்சிட்டுலாம் போகிற டைப்பெல்லாம் கிடையாது, நான் மக்களோட மக்களாக நிற்கணும். இந்த கல்ட்டு குரூப் இருக்காங்கல்ல, கல்ட்டு குரூப்புன்றது இப்போ வந்து தாவேக்காவையும் சேர்த்து தான் சொல்கிறார். அதாவது இந்த ஒரு இண்டிவிஜுவலை தூக்கி கொண்டாடி அது அவங்க அந்த ஃபேம் அண்ட் ஃபாலோவர்ஸ், அதை தான் இந்த கல்ட்டு குரூப் கண்மூடித்தனமாக பிடிச்சவங்களுக்காக வந்து என்ன வேணாலும் செய்கிறது, அவங்க என்ன பண்ணாலும் ஏற்றுக்கிறதுன்னு இருக்குல்ல, அதைத்தான் கல்ட்டு குரூப்புமாங்க. அந்த மாதிரி கல்ட்டு குரூப்பு கல்ச்சரை உடைக்கணும், அதுக்கு தான் வர்ற அந்த சின்ன பசங்கள்லாம் வந்து ஆக்சுவலி இப்போ தாவேக்காவுக்கு எப்படி சின்ன பசங்க டார்கெட்டோ, இந்த சின்ன யங்ஸ்டர்ஸ் டார்கெட்டோ, அதே மாதிரி இப்போ அண்ணாமலை அண்ணனுக்கு அந்த ஃபேமிலியை, அதை ஃபன் பண்ணுறவங்க டார்கெட் கிடையாது.
அந்த ஃபேமிலியை ரன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அவரோட டார்கெட். அதாவது இன்றைக்கி இருக்கிறவங்க எல்லாம் ஒன்றத்துக்கு லாய்க்கு இல்லாதவங்க, என்ன ஏதுன்னே தெரியாதவங்க, அரசியலை பற்றி அடிப்படை அறிவு கூட கிடையாதவங்க. இதை நான் சொல்லலை. அவர் நான் இவங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணி ஏனோ தானோன்னு எவனையோ கொண்டாந்தெல்லாம் நிப்பாட்ட மாட்டேன். ஒரு வார்டு கவுன்சிலராக இருந்தாலும், ஒரு மேயராக இருந்தாலும், ஒரு எம்எல்ஏவாக இருந்தாலும், ஒரு எம்பிக்கு நிற்கிறதாக இருந்தாலும் அவங்கள நான் கொண்டு வருவேன், ட்ரெயின் பண்ணி கொண்டு வருவேன். சும்மா எதுவுமே தெரியாமல் கொண்டாந்து உங்கள் முன்னாடி நிப்பாட்டி உங்களையும் சாவடிக்க மாட்டேன், அவங்களையும் சாவடிக்க மாட்டேன். இதைத்தான் அவர் சொல்ல வந்தது. முக்கியமாக அவர் இப்போ விஜய் சாருக்கு ஆப்போசிட்டாக, பட் உடனே எல்லாத்தையும் பண்ணுவேன் நினைக்காதீங்கன்ற மாதிரி சொல்கிறார். ஆனால் இதையெல்லாம் பாசக பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குமா என்ன? யோசிச்சு பாருங்கள். இருக்கிற ஒரு எம்எல்ஏவையும் இல்லாமல் நீ ஆக்க போகிற, அப்படித்தானே? ஏன்னா இங்கே மற்ற ஸ்டேட்டில் எப்படின்னு தெரியல, பாசக தமிழ்நாட்டில் பாசகவுக்கு உள்ள அண்ணாமலைக்கு ஒரு பெரிய கிரேஸ் இருக்குது. அதாவது கேடர்ஸ் லெவலில் அதெல்லாம் இல்லாமல், அதை ஒரு தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல் ஒரு கல்ட்டு குரூப்பை வந்து அடிப்பேன்றார்ல. ஆக்சுவலி இவரே ஒரு கல்ட்டு குரூப்பை தான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறார். அது உண்மை. அதாவது ஒரு தனி மனித துதிப்பாடல்பாங்க இல்லை, அதே தான். அது அண்ணாமலை அண்ணனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி கிரேஸ் இருக்குது. ஏன்னா அவரோட அந்த அட்டாக்ஸு, அவரோட அந்த பேச்சு, பொய்யோ நெசமோ, பொய் தான், அதை எப்படி துணிச்சலாக சொல்லி கடைசி வரைக்கும் அதை ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறது, அந்த எடுத்தெறிஞ்சு பேசுகிறது, இதையெல்லாம் வந்து ஒரு ஹீரோயிசமாக, அதாவது எப்படி விஜய் வந்து தியேட்டரில் ஸ்க்ரீனில் காமிச்சாரோ அதை இவர் லைவாகவே எடுத்து காமிச்சார். பல இடங்களில், நிறைய இடங்களில் உண்மையில் ரொம்ப தைரியம். இப்போ டிஆர் பாலன்னு அவர் கூட கோர்ட்டுக்கு போய் அந்த கோர்ட்டில் அவரே நேரடியாக நின்று அவர் கேள்வியெல்லாம் கேட்டு அது ஒரு பெரிய இதுவாக இருந்துச்சு. ஆனால் இப்போ எடுக்க போகிற அவர் ஸ்டாண்டு தமிழ்நாட்டுப்பா, எங்கேயும் நாங்கள் தமிழ்நாட்டை விட்டு கொடுத்ததில்லை. அவர் சொல்கிறார், இது வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டுக்காக என்னத்தை வாங்கி கொடுத்துருக்கீங்க, விட்டு கொடுத்ததில்லைன்றதெல்லாம் அப்புறம் மேலே நீங்கள் தானே இருந்தீங்க. மேலே இருந்தப்போ என்னென்ன நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க? கோயம்புத்தூர் மெட்ரோ, மதுரை மெட்ரோ, நிவாரண ஃபண்டு, கல்வி நிதி, மின்சாரம், தொழில்துறை, வேறு ஏதாவது என்ன நீங்கள் இது வரைக்கும்? ஐயா, அங்கே விமான நிலையம் வர வேண்டியது ஒசூர்லையோ எங்கேயோ வர வேண்டியது, அதை தூக்கிட்டு ஆந்திராவுக்கு போயிட்டேன், பர்மிஷன் தரமாட்டேன்ட்டாங்க. என்ன வாங்கி கொடுத்தோம்? தமிழ்நாட்டோட பாரம்பரியத்தை என்ன காப்பாற்றணும்? கீழடியை முதல்ல அங்கீகரித்தோமா? எல்லாரும் சேர்ந்து தானே அவங்களுக்கு சால்ரா அடித்தோம். இதெல்லாம் இருக்குது. ஒருவேளை அண்ணன் இதையெல்லாம் செய்யணும்னு கூட நினச்சிருந்துருக்கலாம். அட்டு செய்ய முடியல அப்படின்னா எதிர்த்து கேள்வியாவது கேட்கணுன்ற ஒரு எண்ணமாவது இருந்திருக்கலாம். பட் அதுக்கான வாய்ப்பு இது வரைக்கும் அவருக்கு வரல. அதே மாதிரி அவர் கான்சன்ட்ரேட் பண்ணுறது எம்எல்ஏவோ எம்பியோ இல்லை, அவர் வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறார். ஆனால் அது உண்மையிலே அது ரொம்ப தெளிவு. வெறும் எம்எல்ஏ எம்பியை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, டெவலப் பண்ண முடியாது. உள்ளாட்சியில் இருக்கிறவன் தான் ஊரை டெவலப் பண்ண முடியும். ஊர் டெவலப் ஆனால் தான் ஸ்டேட்டு டெவலப் ஆகும். அதை போகிற போக்கில் சில விஷயங்களையும் சேர்த்துட்டு போயிட்டார். நான் ஒரு சாதாரணமான விவசாய குடும்பத்தில் வந்தவன், ஊருக்குள்ளே அண்ணனை விசாரித்து பார்த்தப்போ பண்ணையாரில் சொன்னாங்க, நீங்கள் சாதாரணமான விவசாய குடும்பம், நல்லா இருந்துச்சு, பட் அதெல்லாம் ஒன்றும் தப்புலாம் இல்லை. அதே மாதிரி இன்னத்தையும் சேர்த்து போட்டாப்புல, நமக்கு எதுவும் தெரியாது இல்லை, நம்ம எல்லாத்தையும் மறந்துருப்போம், பாவமாக மூஞ்சியை வச்சுட்டு பேசுனா எல்லாத்தையும் நம்பிடுவோம். டங்ஸ்டன் போராட்டம், அதை டங்ஸ்டன் அந்த தொழிற்சாலையை நிப்பாட்டினது பேச்சுவார்த்தை மூலியமாக நம்ம தான். ஊர் கிளம்பி ஒன்று கூடி போச்சு, எந்த கட்சிக்காரனையும் உள்ளே விடாமல் போச்சு, எவனையும் இங்கே வந்துடாத கொன்று வேணாங்க, அதெல்லாம் மறந்துட்டீங்களா சார்? அதுக்கப்புறம் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தையும் நாங்கள் தான், அதே மாதிரி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அதையும் நாங்கள் தான் பண்ண சொன்னோம், சொல்லியிருக்க வேண்டியது தானே. இதெல்லாம் நிறையா இருக்குது. பட் இருந்தாலும் அண்ணன் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சிக்கிறார். அவர் என்ன மைண்டில் நினச்சிருக்கிறாருன்றது தெரியல. அதாவது எகைன் இது வரைக்கும் தமிழ்நாட்டு ஆண்ட கட்சிகள் இப்போ ஆள்ற கட்சி முதற்கொண்டு என்னென்ன சொல்லி வந்துச்சு. இப்போ ஆள்ற கட்சி எதையும் சொல்லி வரல, நல்லா இருப்போம் நம்பி ஓட்டு போடுங்க, அதை சொல்லித்தான் வந்துச்சு. டிவிக்கே வெர்சஸ் டிஎம்கே இதைத்தான் சொல்லி வந்துச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகள் என்னென்ன கொள்கைகளை எடுத்து வச்சுருந்துச்சோ, என்னென்ன ஸ்டாண்டில் நின்றுச்சோ, அதை ஏற்ற இப்போ நானும் பண்ண போகிறேன். நான் அதுக்காக பாசகவை அடிக்காமலாம் இருக்க போகிறதில்ல. பாசகவை நானும் நாய் பேய் அடிப்பேன். எல்லாரையும் மாதிரியே நான் அவங்களையும் ட்ரீட் பண்ணுவேன். தமிழ்நாட்டு மக்களுக்காகத்தான் தமிழ் என் பேச்சு, தமிழ் என் மூச்சு, அந்த மாதிரி ஒரு டயலாக்கை பேசி அண்ணன் முடிச்சு விட்டார். அவர் ஆரம்பிக்க போகிறது கன்ஃபார்ம். வரட்டும், என்ன பேசுகிறாருன்றதை பார்ப்போம். இல்லை, ஏன்னா பேசும்போதே தெரிஞ்சு போயிடும். எகைன் இதே மாதிரி திருப்பரங்குன்ற இஷ்யூ, இல்லை இந்த மத மாற்றம், இல்லை இந்த கோயில் கோலம், இதே மாதிரி நேஷ்னலிசம், அதே மாதிரி
இந்தியனா தமிழனா அப்போ அதெல்லாம் வந்து இருக்கிறது, அது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட இது. அண்ணன் இப்போ அந்த பேச்சில் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இந்தியும் தமிழும் எனது இரு கண்கள், அதை அவர் சொல்லிட்டார். இதில் எப்படி தமிழ்நாட்டுக்கு நீங்கள் தமிழ்நாடு பாரம்பரியத்தை, கலாச்சாரத்தை, தமிழ்நாட்டோட அந்த ட்ரெடிஷனை, தமிழ்நாடு இது வரைக்கும் ஹோல்டு பண்ணி வச்சுருந்த அந்த ப்ரைடை எப்படி காப்பாற்றுவீங்க? தமிழ்நாட்டை இது வரைக்கும் இருமொழி கொள்கை தான். இப்போ வந்து டிவிக்கு கொண்டு இருமொழி கொள்கை தான் பண்ணுறாங்க. பண்ணலை, அதை இங்கிட்டு பேசிவிட்டு அந்த பக்கமாக வந்து கூட்டிகிட்டு வந்தாலும் கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான் அவங்க. அதை விட்டுருங்க. ஆனால் நீங்கள் என்ன இப்போ கூட மும்மொழி கொள்கையை பற்றி அவர் பிரித்து பேசலையே. அந்த இடத்துல பேசும்போது கூட கேர்ஃபுல்லாக 3 வருஷம் கழிச்சு தானே கொண்டு வரேன். நீங்கள் இல்லைன்னு சொல்லில பேசணும். பாஜக மதவாதம் பண்ணுதா இல்லையா? பாஜக ஒரு மத சார்பற்ற அரசுன்னு சொல்ல போகிறீங்களா? இல்லை, இந்த ஸ்டாண்டுக்கெல்லாம் அவர் என்ன பதில் சொல்லுவார்? இதை எப்படி அவர் வந்து எதிர்க்க போகிறாரு? இதை எப்படி அவர் வந்து ரன் பண்ண போகிறாரு? அது தெரியல. இப்போதைக்கு மக்களை, அதாவது அவரே வந்து வந்துட்டேன், பண்ண போகிறேன், கண்டிப்பாக செய்வேன், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவசரப்படாதீங்கடா, நான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்காரு. அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். சேர்றவங்க கூட போய் சேர்ந்துருக்க சொல்ல முடியாது. சமயத்தில் அவரும் சிஎம் ஆனாலும் ஆயிடலாம். இப்போல்லாம் என்ன நடக்கும்னே யாராலையும் சொல்ல முடிய மாட்டேங்குதுவா?